இவ போய் கதவை திறக்கிறா. பார்த்தா இவளுக்கு பெரிய ஷாக்கு. வேற யாரும் இல்லை, வந்து நிற்கிறது ஹீரோ தான். அவன் அங்கே வந்து நிற்கிறான். எதனால இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் குழப்பத்திலேயே அப்படியே இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இவங்க வீட்டுக்கு வர பேயிங் கெஸ்ட்டு. ஐயோ சீனியர் நீங்களா, நீங்கள் எப்படி நீங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவன் உளர ஆரம்பிச்சிடுறா. உடனே அவன் நான் தான் இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் தங்க போகிற பேயிங் கெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு நம்பிக்கையே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு ட்ராவல் பண்ணி இங்கே வர்றதுக்கு, நான் உள்ளே வரட்டுமா, டயர்டாக இருக்குது அப்படின்னும் போது வாங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு பிக்சர் எடுக்கல. வந்துடாதீங்க உள்ளே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போய் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் நின்று அவனுக்கு கால் வலி தாங்க முடியல. நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக் எடுத்துட்டு உள்ள வந்துடுறான். ஒரு வழியா எப்படியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறான். ஆனா இவனோட நேமை மட்டும் வந்துட்டு அவளோட பெட்டுக்கு கீழே வச்சுட்டா. நீ போ, இதுக்கு மேலே நானே ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன், நானே வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே என்னவோ இருக்கே அப்படின்னு சொல்லி எடுக்க போகும்போது ஐயோ அதை எடுக்காதீங்க அப்படின்னு போய் மேலே விழறா. ரெண்டு பேருமே சேர்ந்தாப்புல போய் பெட்டில் விழறாங்களா. அவ்வளோதான், ஹீரோயினோட ஹார்ட் வெளியிலேயே எகிரி குதிச்சிடும் போல அந்த அளவுக்கு சவுண்டு கேட்குது. சாரி, கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, நான் வேணும்னு எதையும் பண்ணலை அப்படின்னும் போது உனக்கு ஓகே தானே, உனக்கு எதுவும் அடிலாம் பண்ணல அப்படின்னு கேட்குறான். இல்லை ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறா. அப்போவும் இவன் வந்துட்டு அந்த பேரை எடுத்துடுறான். ஐயோ சீனியர் இதை எடுக்காதீங்க அப்படின்னு போடுங்கிறா. ஆனா பேரை கிளியராகவே பார்த்துடுறான். பார்த்த உடனே அவன் ஒரு மாதிரி ஒரு லுக்கை விடுறான். இது பாருங்க, தயவு செஞ்சு என்னை தப்பா நினைக்காதீங்க. உண்மையா நான் தப்பான பொண்ணெல்லாம் இல்லை, நான் அந்த மாதிரி மோசமான பொண்ணெல்லாம் இல்லை. நான் வந்து உங்களோட பேஸ்கெட் பாலுக்கு ஒரு ஃபேன், அவ்வளோதான். உங்களோட ஃபேன் கேர்ளாக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. எதுக்கு இப்போ பதற, நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கலையே, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னும் போது சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஃபாரினுக்கு தானே கிளம்புனீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கெஸ் பண்ண சொன்னதை கெஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின் ஆமாம், அது என்ன பெரிய விஷயமா, என்னோட யூனிஃபார்மில் இந்த டேகை பார்த்து தானே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறா. ஓ நீ அதை அப்படி யோசித்தியா, நான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இவன் ஒரு விஷயத்த சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது ஒரு டேபிள் டென்னிஸ் காம்படிஷன் நடந்திருக்கு. அந்த காம்படிஷன்ல ஒரு பொண்ணு தோத்து போயிட்டா. ஆனா அதே நேரத்துக்கு வந்துட்டு அந்த பொண்ணு தோத்து போனாலும் அங்கிருந்து போகாம அழுதுகிட்டே திரும்பவும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளை சமாதானப்படுத்தின போது கூட இதுக்கு நான் ஃபீல் எல்லாம் பண்ணலடி, நான் பண்ண தப்பு தான், நான் தோத்துட்டேன், ஆனா அடுத்த வாட்டி நான் இதை விட்டு கொடுக்க கூடாது, அதுக்காகவாவது நான் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இப்போல இருந்தே வந்து பிராக்டிஸ் பண்ணணும், ஹெவியா பண்ணணும், அடுத்த காம்படிஷனை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த கதை எல்லாத்தையும் சொல்றான் ஹீரோ. நீங்க இப்ப சொன்னது என்ன பாத்தியா, அந்த பொண்ணு நானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ ஆமான்னு சிரிக்கிறான். ஆக்சுவலா ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. நம்ம ஜான் தான் வந்து கூடியே இருந்து சமாதானப்படுத்தி ஹீரோயினை கூட்டிட்டு